தற்போது ஒரு அண்மை செய்தி. தஞ்சாவூர் பெரிய கோவில் அருகே தேசிய நெடுஞ்சாலை அமைக்க அனுமதி வழங்குவதா என நீதிபதி வருத்தம் தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்த பாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். பாலகிருஷ்ணன், தற்பொழுது தஞ்சாவூர் கோவில் அருகே தேசிய நெடுஞ்சாலை அமைப்பது ஏன் என்ற ஒரு கேள்வி நீதிபதிகள் எழுப்பியுள்ளனர். மேலும் இது குறித்து அதிருப்தியும் தெரிவித்துள்ளனர். இவ்வழக்கு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த சின்ராஜ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்த மனுவில் தஞ்சை பெருவுடையார் கோயில் கிபி 1010 கட்டப்பட்டது மற்றும் ஒரு அந்த அமைப்பை பிரதிபலிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கிழக்கு நுழைவு கோபுரம் ராஜராஜன் திருவாசல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோபுரத்தின் அடிப்பகுதி அகலமானது மற்றும் மேற்கு முகத்தின் வலதுபுறத்தில் கீழ்மட்டத்தில் இந்திரனுக்கு துணை சன்னதி உள்ளது. சோழ மன்னன் ராஜராஜ சோழனும் மக்களும் இந்திரனை வணங்கி காலை மாலை பூஜைகள் செய்து விழாவை கொண்டாடியுள்ளனர். தஞ்சை பெருவுடையார் கோவிலில் கடந்த 40 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்திரன் சன்னதி பூட்டியே கிடக்கிறது. இன்று வரை பூஜை மற்றும் வழிபாடு நடத்தப்படாமல் உள்ளதால் பராமரிப்பு இல்லாமல் உள்ளது. எனவே இந்திரன் சன்னதியை திறந்து பராமரித்து தினமும் காலை மாலை வேளைகளில் இந்திரனுக்கு ஆராதனை செய்து வழிபட தேவையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என மனுவில் கூறியுள்ளார். இந்த வழக்கு நீதிபதிகள் சுப்பிரமணியன் மற்றும் விக்டோரியா கௌரி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. ஒன்றிய தொல்லியல் துறை தலைமை வாய்ந்த கோயில்களை பாதுகாப்பதில் போதிய அக்கறை காட்டுவதில்லை. அரியலூரில் இருந்து தஞ்சாவூர் செல்லும் சாலையில் பிரகதீஸ்வரர் ஆலயம் உள்ளது. இதன் அருகிலேயே தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இதனால் பிரகதீஸ்வரர் கோவில் பாதிக்கக்கூடிய சூழல் உருவாகியுள்ளது. ஒன்றிய தொல்லியல் துறை கல்லறைகளை பாதுகாக்கவே உள்ளதாக தெரிகிறது. கோயில்களை பரிமாணம் பார்க்கும் இடமாகவே அரசு பயன்படுத்தி வருகிறது என கருத்து தெரிவித்த நீதிபதிகள் மனு குறித்து ஒன்றிய தொல்லியல் துறை மற்றும் மாநில அரசு பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்துள்ளனர். பாலகிருஷ்ணன், தகவலுக்கு நன்றி.